அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் தங்கம் வென்ற தமிழ்நாட்டு வீராங்கனை காசிமா. எளியோரின் வெற்றி பெருமை கொள்ளச் செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. அரசு திட்டங்களின் நிலை குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ள நிலையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கான கால அவகாசம் 30ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு. அவகாசத்தை நீட்டிக்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்த நிலையில் அறிவிப்பு. சென்னை ஆர்கே நகரில் 48 இணைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட எளியோர் எழுச்சி நாள் விழாவில் மணம் முடித்து வைப்பு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் காழ்ப்புணர்ச்சியால் நிறுத்தப்பட்டது. மேட்டூர் உபரிநீர் திட்ட பாராட்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தெலுங்கு மொழி பேசும் மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். எழும்பூர் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் நடிகை கஸ்தூரி. எங்கும் ஓடி ஒடியவில்லை. ஹைதராபாத்தில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டேன். ஹைதராபாத்தில் தான் கைது செய்யப்படுவதற்கு முன்பு நடிகை கஸ்தூரி வெளியிட்ட வீடியோ. வணக்கம். என்னை எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. நான் மறைந்திருந்து தலைமறைவாக இருந்து அப்படின்னு சொன்னதுக்கு இந்த இடத்துல மறுப்பை தெரிவிச்சுக்கிறேன். தெலுங்கு சமுதாய பெண்களை கஸ்தூரி இழிவாக பேசியதாக எஃப்ஐஆரில் தகவல். தமிழர்கள் தெலுங்கர்கள் இடையே பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாக கஸ்தூரி பேசியதாகவும் பதிவு. தனிப்படை அமைத்து நடிகை கஸ்தூரியை கைது செய்யும் அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தார்? அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். சென்னையில் 18ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கும் வரி வருவாயில் 50 விழுக்காட்டை தமிழ்நாட்டிற்கே ஒதுக்க நிதி ஆணையம் பரிந்துரைக்க வேண்டும். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கோவை காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற அர்ஜுன் சம்பத் கைது. மகன் ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டதற்கு எதிராக போராட்டம் நடத்திய போது காவல்துறை நடவடிக்கை. செங்கல்பட்டு மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகே உள்ள உணவகத்தில் உண்ட நடத்துனருக்கு வாந்தி மயக்கம். உணவில் பல்லி இருந்தது தெரிய வந்த நிலையில் நடத்துனருக்கு தீவிர சிகிச்சை. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தர்மபுரியில் போட்டி. தர்மபுரி கட்சி மாநாட்டில் மாவட்ட தலைவர் தாபா சிவா அறிவிப்பு. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட நீர் ராமநாதபுரம் பெரிய கண்மாய்க்கு வந்தடைந்தது. காரைக்குடி மதகணையில் தண்ணீர் செல்லும் ரம்யமான ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. மதுரை பறவை அருகே சத்தியமூர்த்தி நகர் மக்கள் சாதிச் சான்றிதழ் கேட்டு 11வது நாளாக போராட்டம். ஒப்பாரி பாடல் பாடி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள்.
நெல்லை கருங்குளத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பெயிண்டர் மணிகண்டனின் உறவினர்கள் சாலை மறியல். போராட்டக்காரர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்ற முயன்ற போது வாக்குவாதம், தள்ளுமுள்ளு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குணா குகை, பைன் மரக்காடுகள், தூண்பாறை உள்ளிட்டவற்றை காண அதீத ஆர்வம். திருவள்ளூர் சோழவரம் சுரங்கப்பாதையில் தேங்கி நின்ற மழைநீர். தீர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள், போலீசாருடன் வாக்குவாதம். ராணி எலிசபெத்துக்கு அடுத்தபடியாக நைஜீரியாவின் உயரிய விருதான GCON விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கல். நைஜீரிய அதிபர் போலு அகமது தினுப்பு வழங்கி கௌரவித்தார். நைஜீரிய அதிபர் போலு அகமதுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தை. நைஜீரியாவில் இந்தி மொழி பிரபலமடைந்து வருவது பெருமை அளிக்கிறது. இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படத்தின் மூலம் கோத்ரா சம்பவ உண்மைகள் வெளிவந்துள்ளன. சாமானியர்கள் பார்க்கும் வகையில் உண்மை வெளிக்கொணரப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் 18ஆம் தேதியுடன் ஓய்கிறது. 19ஆம் தேதி 288 தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. டெல்லி மாநில அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் கைலாஷ் கெலாட். அவரது துறைகளை தனது பார்வையின் கீழ் கொண்டு வர துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சர் அதிஷி முன்மொழிவு கடிதம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் திரைப்பட வாழ்க்கையையும் காதல் திருமணத்தையும் உள்ளடக்கிய ஆவணப்படம். நானும் ரவுடிதான் படத்திற்காக தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்ட காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. சூர்யா நடிப்பில் வெளியாகியுள்ள கங்குவா திரைப்படம் குறித்து அவதூறு பரப்புவதாக நடிகை ஜோதிகா ஆவேசம். படத்தில் இருக்கும் நல்ல அம்சங்கள் குறித்து திரைப்படத்தை விமர்சிப்பவர்களுக்கு தெரியவில்லை என்றும் இன்ஸ்டாவில் பதிவு. அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில், ராஷ்மிகா மந்தனா நடித்த புஷ்பா 2 படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. நிமிடங்களில் மில்லியன் பார்வைகளை அள்ளி வைரல். புஷ்பா 2 திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சிக்காக பாட்னாவில் குவிந்த ரசிகர்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் தவிப்பு. கோவாவில் நடைபெறவுள்ள 55வது சர்வதேச திரைப்பட விழா. சிறந்த இணைய தொடருக்கான விருதுக்கு தமிழில் வெளியான அயலி பரிந்துரை. சென்னையை அடுத்த பையனூரில் தளபதி 69 படப்பிடிப்பிற்காக சென்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னை காண குவிந்த ரசிகர்களை கண்டு கையசைத்து சென்ற